எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விஜய் முதன்மை சக்தியா இருப்பாரு. எய்தர் he will be king or he will be a king maker. VCare Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. Aha, no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. ரெண்டு கட்சிகள் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை 30 வருஷம் ஆண்டுட்டாங்க. போதும் அவங்களுக்கு. ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்றும் புண்ணிய பூமி ஆக்கல. இங்கே இன்னும் 3000 கொடுத்தா போய் ஆளுங்க நின்று வாங்குற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் ஒரு ஆள் மாற்றம் வராரு, வரட்டுமே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன. இன்னைக்கு பெரும்பகுதி ஆட்கள் மாற்றத்தை நோக்கி இருக்காங்க. மாற்றத்தின் சிம்பலா விஜய் மாறி இருக்காரு. கிராம மட்டத்துக்கும் போய் அது எட்டிருச்சு அப்படின்னு தான் அதான் சோசியல் மீடியா. இன்னைக்கு பாருங்க, அந்த விசில் சின்னம் அறிவிச்ச 1 மணி நேரத்துல சோத்துல எழுதியிருக்காங்க. நம்ம முதல்வர் 75 வருஷம் கழிச்சு அவங்க என்ன சொல்றாங்க, 210க்கு மேல் ஜெயிப்போம். ஜெயலலிதா சொன்னாங்க தெரியுமா, கண்ணு கெட்டிய தூரத்தில் எதிரிகளையே காணோம்னு. அத மாதிரி முதல்வர் சொல்றாரு. இதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் ஃபிகருங்க. இவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே 184 தான் 1971. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் காளிமுத்துவும் கருணாநிதியும் ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்கு. அதனால எக்ஸாஜரேஷன்றது எல்லா கட்சிக்குமே பொதுவான ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் 210 சொல்லிட்டாரு. இன்னும் யாரும் 234 சொல்லலை. அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு ஆண்டு காலம் இதையெல்லாம் அனுபவிச்ச மக்கள், அது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாலுமே கூட, இதெல்லாம் பழக்கப்பட்டவங்களுக்கு நான் எது சாத்தியப்படுமோ அதை தான் தருவேன், எது சாத்தியப்படாதோ அதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய சித்தாந்தமோ இல்லை அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலோ பொருந்தி போகுமா? கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஏன்னா தேவைகள் இருக்கு. அந்த நிலைமையில தான் மக்கள் வாழ்க்கை இருக்குது. ஆனா அதுக்காக அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட என்ன டேஷ் யாருமே இருக்க முடியாது சார். இதெல்லாம் 10ஆம் பசலிதானம். பழைய காலத்தில் இருக்காங்க இவங்கெல்லாம். மாறிடுச்சு, ஒரு சமூகமே மாறிடுச்சு சிந்தனையிலேருந்து. இல்லை, இந்த 1000 ரூபாய் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு விஜய் அவர்களுக்கு நான் சாக்ரிஃபைஸ்ன்னு எப்படி சொல்றீங்க? விஜய் ஏதாவது நிறுத்திட்டாரா? நிறுத்த போறேன்னு சொன்னாரா? அவர் எது சாத்தியம் இல்லையோ செய்ய மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் புதுசா அறிவிக்க மாட்டேன்னு சொன்னாரு. மக்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தொடருங்க. ஒரு காலத்தில் ஜெயலலிதா 4 கூட்டம் தாங்க போட்டுச்சு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. கருணாநிதி காலி கவர்மெண்ட்ல இருந்தார் அவரு. அதனால இது செங்கோட்டையன் அவர்கள் சொன்னப்போ ஜெயலலிதா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? ஜெயலலிதாவை விட விஜய் இன்னைக்கு பாப்புலர். ஜெயலலிதா 4 கூட்டம் போட்டுச்சு இல்ல, இவர் 4 கூட்டம் இல்லை. எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வீடியோ போட்டார்னா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ அதனால் இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது. இந்த கள நிலவரம் குறித்து பேசலாம். அவங்க சொல்கிற கணக்கீடு களத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது 40% வாக்கு வங்கி எங்ககிட்ட இருக்குது, 2 கோடி ஓட்டு இருக்குது அப்படின்ற கணக்கீடுகள்லாம் பேசுகிறாங்க. ரேஷன் கார்டை வச்சு அவங்க கோட் பண்ணி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. இதுதான் களத்தோட யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை இதை மிகைப்படுத்தியே அவங்க பேசுகிறாங்க, புது கட்சி ஒரு வைப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஒரு கட்சி எல்லாருமே இப்போ நம்ம முதல்வர் 75 வருஷம் கழிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, 210க்கு மேல் ஜெயிப்போம். நாங்கள் மட்டுமா இல்லை கூட்டணியான்னு எனக்கு தெரியல. கூட்டணி தான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறது. திமுக கூட்டணி 234ல் 210க்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, 2026 31 36 எல்லாம் இனி நாங்கள் தான். இந்த ஜெயலலிதா சொன்னாங்க தெரியுமா, கண்ணு கெட்டிய தூரத்தில் எதிரிகளையே காணோம்னு. அதை மாதிரி முதல்வர் சொல்கிறாரு. அதை தான் நிறைய திமுக பிரமுகர்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் ஃபிகருங்க. இவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே 184 தான் 1971. அதுக்கப்புறம் இவங்க 2, 23 எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் இழந்திருக்காங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் காளிமுத்துவும் கருணாநிதியும் ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்கு. அதனால எக்ஸாஜரேஷன்றது எல்லா கட்சிக்குமே பொதுவான ஒரு விஷயம்.
ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு 210 அவரு தகுதி சொன்னாரு. அவரும் 210 சொல்லிட்டாரு. இன்னும் யாரும் 234 சொல்லல. அததான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீமான் சீமான் சொல்லுவாரா, அவர்கள், சீமான் okay. சொல்லுவாரா. ஆனா விஜய் கட்சியில வந்துங்க அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குதுன்றது உண்மை. ஐ டோன்ட் அக்ரி வித் தேர் பர்சன்டேஜ். இவ்வளோ ஓட்டு 2 லட்சம் ஓட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் ஒருத்தர் கிடைப்பாங்கன்னா அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு ஓட்டு இருக்குதுன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எங்களுக்கு வந்து 2 கோடி ஓட்டு இருக்குது, மொத்தமே 5.25 கோடி தானே ஓட்டு. இப்போ 2 கோடின்னா அவங்க தான் ஆளுங்கச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அதெல்லாம் நான் எடுத்துக்கல. ஆனால் அவங்க முந்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இளைஞர்கள், பெண்கள், நியூட்ரல்ஸு எப்பவுமே ஓட்டு போடாமல் இந்த 2 கட்சி கழகத்தின் மேலே வெறுப்பில் இருந்தாங்க இல்லையா, எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி போடான்ட்டு. அந்த மாதிரி அந்த செக்ஷன்லாம் வந்து இன்னைக்கு விஜய் வந்து வந்தால் நல்லது. அவங்க சொல்கிற சின்ன ஒருத்தர் ஒரு ஊரில் தான் இப்போ பேசிட்டு வந்தேன் நான், பெயிண்டரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். என்னப்பா எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. இல்லை சார், 2 பேருக்கும் போதுமான வாய்ப்பு கொடுத்தாச்சு, இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரட்டும், விஜய் வரட்டும்ன்றாங்க. குக்கிராமத்துலேருந்து வந்திருக்காரு அவர். அவருக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்போசர் இல்லை, பத்திரிக்கை படிக்கிறவர் இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து இந்த மெசேஜ் கீழே போயிடுச்சுங்க. 2 கட்சிகள் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை 30 வருஷம் ஆண்டுட்டாங்க. போதும் அவங்களுக்கு. ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்றும் புண்ணிய பூமி ஆக்கலை. இங்கே இன்னும் 3000 கொடுத்தா போய் ஆளுங்க நின்று வாங்குற ஸ்டேஜில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் வந்து ஒரு ஆள் மாற்றம் வராரு, வரட்டுமே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன, ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால் அப்படின்ற உணர்வு தான் வந்து இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அது கிராம மட்டத்துக்கும் போய் அது எட்டிருச்சு அப்படின்னு தான். அதான் சோஷியல் மீடியா. அதாவது நீங்கள் பழைய கன்சர்வேட்டிவ் மெத்தட்லன்னா போயிருக்காது. இன்னைக்கு பாருங்க, அந்த விசில் சின்னம் அறிவிச்ச 1 மணி நேரத்தில் சுவத்துல எழுதியிருக்காங்க. ஒரு நாள்ல போஸ்டர்கள் பார்க்குறேன் பல இடங்கள்ல. அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலவரம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால இல்லை. இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து விஜய்க்கோ அவர் கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னால இல்லை. ஸோ மாறிய சூழ்நிலையை இந்த கட்சிகள் புரிஞ்சிக்காம அவங்க இன்னும் பழைய கண்ணோட்டத்தில் இது கட்டுமானம் இல்லை, கட்டமைப்பு இல்லை, அவங்களுக்கு கிளையில் ஒருத்தனும் இல்லை. விஜய்க்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் விஜய் அந்த ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணலனாலும், விஜய் போய் அவங்கள ஓட்டு கேளுங்கன்னு கேட்டாலும் இல்லையோ, ஓட்டு அவங்க தானாக போய் அந்த பூத்தில் ஓட்டை போட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த கட்டமைப்பு இல்லை, பூத் லெவல் இது இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் டூ மச்சு. இன்னைக்கு அதாவது பீப்புள் ஆர் அவேக்கண்ட். அவங்களுக்கு விவரம் தெரியுதுங்க. சின்ன வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கூட யூடியூப்பில் பார்த்துடுறாங்க என்ன நடக்குது. டிவியில் நியூஸ் வர்றதுக்கு முன்னால் அவங்க பார்த்துடுறாங்க லைவாகவே. அதனால் வந்துங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனையோ இன்னைக்கு இருக்கிற இந்த மாற்றங்களையோ புரிஞ்சு கொள்ளாமல் விஜய்க்கு வந்து எவ்வளோ ஓட்டு வரும், அவருக்கு ரசிகர்கள் இருக்கலாம், கூட்டம் வரலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வந்து பெரும்பகுதி ஆட்கள் வந்து மாற்றத்தை நோக்கி இருக்காங்க. மாற்றத்தின் சிம்பலா விஜய் மாறி இருக்காரு. இது விஜய்க்கான ஒரு இது இல்லை, இது வந்து இவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ். இவங்க 2 பேர் மேலே ஒன்றும் வேணாம். இந்த கரப்ஷன் இஷ்யூவில் இவங்க ஏதாவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறாரு, அவர் செய்வாரான்னு தான் கேட்க முடியுமே தவிர இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? கரப்ஷன் இஸ் ஏ வேர்ல்டு ஃபினாமனான்னு சொல்லியிருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள்லாம். அதை மாதிரி தான் இவங்களால பேச முடியுமே தவிர நாங்கள் 30 வருஷத்தில் கரப்ஷன் இல்லாத ஆட்சி கொடுத்துட்டோம், எங்கள் ஆட்சியில் ஊழலே இல்லை அப்படின்னா இன்ப நிதிக்கு இவ்வளோ பணம் எப்படிப்பா வந்தது? கனிமொழிக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்தது? எப்படி அமைச்சர்கள் மகள்கள் எல்லாம் இவ்வளோ பெரும் பணக்காரர்களானாங்க? இது யாரும் சாதாரண ஆளுக்கு தெரியுது. அதனால் வந்துங்க ஊழல் அற்ற நிர்வாகம் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே ஊழலால் பாதிக்கப்பட்டிருக்கோம். மேபி அவங்க ஊழல் கொடுத்து பணம் கொடுத்து வேலைக்கு வந்திருப்பாங்க, ஆனால் பணம் கொடுத்துருக்காங்கல்ல கஷ்டப்பட்டு, அந்த வலி அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் மெரிட்டில் வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே நீங்கள் பாருங்கள், நேரு டிபார்ட்மெண்ட், இடி இப்போ கொடுத்துட்ருக்காங்களே நோட்டீஸு, 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய்க்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டெல்லாம் விலை கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ அமைச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி தானே செந்தில் பாலாஜி வந்து எதுக்காக ஜெயிலுக்கு போனார்? டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு லஞ்சம் வாங்கினது மட்டும் இல்லை,
லஞ்சம் வாங்கினவங்களுக்குள்ள வேலை கொடுக்கல. அதாவது அதிகமான ஆளுங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாரு. இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கும் அளவில்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 போஸ்ட் இருக்குது. அந்த 10 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கி 10 பேருக்கு வேலை கொடுத்தா கூட நல்லவன் கும்பிடுவான். அவன் 100 பேர்கிட்ட லஞ்சத்தை வாங்கி 10 பேர் கொடுத்து 90 பேர் கூட அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். ஸோ அதனால் லஞ்சம் லாவண்யம் இது ரெண்டும் வந்து மக்களை பாதிச்சிருக்கிற பிரச்சனைங்க. ஸோ இப்போ இந்த கலை யதார்த்தத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கடைக்கோடி வரைக்கும் விஜய் அவர்கள் சென்று சேர்ந்திருக்காரு, மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் கூட சரி, இன்னொரு பக்கம் இதே கேள்வியை நான் தாவேகாவினுடைய அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயும் கேட்டேன். திமுக 1000 ரூபாய், இப்போ அதிமுக அதை 2 மடங்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது போக பெண்களுக்கு வந்து மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம், இப்படியான கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை எல்லாம் அறிவிக்கும் போது இவ்வளவு ஆண்டு காலம் இதையெல்லாம் அனுபவித்த மக்கள், அது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலுமே கூட இதெல்லாம் பழக்கப்பட்டவங்களுக்கு நான் எது சாத்தியப்படுமோ அதை தான் தருவேன், எது சாத்தியப்படாதோ அதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய சித்தாந்தமோ இல்லை அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலோ பொருந்தி போகுமா? உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு பதிலாக கலைஞர் அவர்கள் கலர் டிவி கொடுத்தாரு. கலர் டிவின்றது அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம். அஃபோர்டபுள் கிடையாது, எல்லாருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் வச்சுருந்தாங்க. கலர் டிவி கொடுத்தாரு. அந்த எலெக்ஷனில் தோத்தார் அவர். ஸோ ஜனங்களை இப்படி விலை கொடுத்து வாங்கிடலான்னு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஏன்னா தேவைகள் இருக்குது, அந்த நிலைமையில தான் மக்கள் வாழ்க்கை இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட என்ன டேஷ் யாருமே இருக்க முடியாது சார். ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சா தானே 2000 ரூபாய் வரும் அப்படின்றது தானே லாஜிக்கலி. அது இல்லைங்க, அந்த 2000 ரூபாய் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த 2000 ரூபாய் இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்து டாஸ்மாகில் அப்புறம் மற்ற விலைவாசி உயர்வுகளில் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் வலிக்கிறாங்கன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுதுங்க. நீங்கள் மக்களை வந்து விவரம் இல்லாதவர் நினச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை தான் பேசுகிறீங்க. இப்போ எவ்வளோ சிரிக்கிறாங்க தெரியுங்களா, இந்த மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க. இது வந்து உண்மையிலே நல்ல திட்டம். ஏன்னா எல்லாராலையும் லேப்டாப் வாங்க முடியாது. 60,000 50,000 இருக்கும்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா தான் இது ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. +1 +2ல் வாங்கினவங்க இன்றைக்கும் வச்சிட்டு இருக்காங்க, பல பேர் எங்கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி 4.25 வருஷம் கழித்து இன்னும் 2 வருஷம் தான் ஆட்சி இருக்குது தேர்தலுக்கு. அப்போ கொடுக்குறாங்க. காலேஜாக போய் 10 லட்சம் 20 லட்சம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். ஆனால் யாருக்கு கொடுக்குறாங்க? ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கொடுக்குறாங்க. இன்னும் 3 மாதத்தில் காலேஜை முடித்து வேலைக்கு போகிறோன்னு கொடுக்குறாங்க. ஒரே நோக்கம் என்னென்னா 18 வயசு ஆனால் தான் ஓட்டு போடுவான். ஸோ ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 18 வயசு ஆகிருக்காது, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 18 வயசு ஆகிருக்கும். இவனுக்கு கொடுத்தா தான் நமக்கு திரும்ப வரும் ஆதாயம். ஆனால் என்ன தெரியுங்களா, இப்படி நினச்சிட்டு இவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கின ஆட்கள் பூரா என்ன பண்ணான்னா, முதல்ல என்னையா ஸ்டாலின் படம் கருணாநிதி படம் அப்படின்னு அதை ஒரு இது போட்டு அழிச்சிட்டு அப்புறம் தான் மறு வேலையே பார்த்தாங்க. இதெல்லாம் பொது வெளியில் வந்தது. அதுக்கு ஒரு இதுவே போட்டாங்க, எப்படி அழிக்கிறது, தின்னர் போட்டு இதை போட்டால் இது சீக்கிரம் அழிஞ்சிரும்னு. உடனே என்ன ஆச்சுன்னா திமுக ஆட்கள் பதட்டமாகி இதை அழிச்சிங்கன்னா உங்களுக்கு கேரண்டி போயிடும்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பொருளை கொடுத்து மக்கள் வாக்குகளை வாங்க, அது அந்த காலம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உதாரணம். உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்து உடனே தின்னர் போட்டு அழித்து அதில் வந்து விஜய் ஏற்றுறான் அந்த பேக்ரவுண்டு கவரில். அதனால் வந்துங்க இதெல்லாம் வந்துங்க 10ஆம் பசலிதானம். பழைய காலத்தில் இருக்காங்க இவங்கெல்லாம். மாறிடுச்சு, ஒரு சமூகமே மாறிடுச்சு சிந்தனையிலேருந்து. இந்த சமூகம் வந்து யார் நல்லவன், யார் நல்ல ஆட்சி கொடுப்பான், அவன் பேக்ரவுண்டு நான் வரைக்கும் அனலைஸ் பார்க்குது. இல்லை இந்த 1000 ரூபாய் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு விஜய் அவர்களுக்கு நான் சாக்ரிஃபைஸ்ன்னு எப்படி சொல்கிறீங்க? விஜய் பழக்கப்பட்ட ஏதாவது நிறுத்திட்டாரா? நிறுத்த போகிறேன்னு சொன்னாரா? அவர் எது சாத்தியம் இல்லையோ செய்ய மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் புதுசா அறிவிக்க மாட்டேன்னு சொன்னாரு. நான் வந்து எது சாத்தியம் இல்லையோ அதை நான் அறிவிக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன் அப்படின்றாரு. எல்லாருக்கும் ஒரு பைக் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும், ஒரு நிரந்தர வேலை இருக்கணும்ன்றாரு. நான் தருவேன்னு சொல்ல, அந்த அளவுக்கு அவங்க பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வாழ்க்கை தரனை பண்ணுவேன்றாரு.
அவர் வந்து எந்த இடத்துலையும் இப்போ இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை நான் நிறுத்திடுவேன்னு சொல்லியே. நீங்கள் எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வர்றீங்க? நீங்களா கற்பனையா? அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. பீப்புள் ஆர், அவங்களுக்கு தெரியுங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உண்டுங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து சத்துணவு, காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். நான் பல நான் சாப்பிட்ருக்கேன். நுங்கம்பாக்கம் கார்ப்பரேஷன், அதை நம்ம கீழ்ப்பா கார்ப்பரேஷன் ஸ்கூலில் நான் படிக்கும்போது சாப்பிட்ருக்கிறேன். அருமையான உணவு கொடுப்பாங்க. மாநகராட்சி தான் அதை நடத்தும். அதுக்கு பேர் மிட் டே மீல் ஸ்கீம். அப்புறம் கொஞ்ச நாள் அது விட்டாங்க. எம்ஜிஆர் அதை ஆரம்பித்தார் 77க்கு அப்புறம், முதலமைச்சரின் சத்துணவு திட்டம்னு. அப்போ கருணாநிதி எதிர்கட்சியில் இருந்து ஒரு என்ன சொன்னார்னா, அதை இந்த சின்னஞ்சிறு இளம் கன்றுகள் பிஞ்சுகளெல்லாம் கையேந்த வச்சுட்டாரு, பிச்சை தட்டை எடுத்து அப்படின்னு அதை கேவலப்படுத்தினார். ஆனால் என்ன நிலைமை தெரியுங்களா? அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு முட்டையை அதில் சேர்த்து கொடுக்குறேன், சத்து மாத்திரை கொடுக்குறேன்னு தான் மாற்ற வேண்டியதை தவிர, இவர் கையேந்தும் பிச்சைக்காரனை ஆக்கிட்டாரு இளம் கன்றுகளை, இளைஞர்களை, குழந்தைகளைனார. ஏன் அதை வந்து எடுக்க முடியல? ஸோ ஆட்சியில் ஒரு நல்லது நடந்ததுன்னா யூ கேன் இம்ப்ரூவ் அப்பான் இட். நீங்கள் அதை கொஞ்சம் நல்லபடியாக பண்ண முடியுமே தவிர, அதை எடுத்தீங்கன்னா ஜனங்க போராடுவாங்கன்றது ஒரு பேசிக்கான விஷயம். அதுதான் விஷயம். அதெல்லாம் விஜய் செய்ய மாட்டார். மக்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தொடருங்க. இல்லை, இப்போ எதனால திரும்பவும் இந்த கேள்வினா சார், இப்போ கடுமையான போட்டி இருக்கு அதிமுக திமுகவுக்கு மத்தியில், நிறைய கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொண்டு வருவாங்க. பாஜக ஒரு பக்கம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் இது வரைக்கும் இல்லாத ஒரு அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கியதா இருக்கும். அப்படிங்கும்போது இவ்வளவு தூரம் பாஜக தேர்தல் அறிக்கை கொடுத்து என்ன பண்ண போறாங்க? எடப்பாடி அதிமுக ஆட்சின்றாரு. அந்த அறிக்கையை பற்றி நான் ஒத்துக்கிறேன், சொல்கிறத செய்வாங்களா என்னன்னு பார்ப்போம். 505 கொடுத்தவரே இன்னும் 10-100 செய்யாமல் இருக்கார் திமுக. சரி, பாஜக அறிக்கையை கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? இது என்ன நாடாளுமன்ற தேர்தலா? அவங்க தான் டபுள் என்ஜின் சர்க்கார். ஏங்க, இந்த கூட்டணிக்கு தலைமை இதாங்க. இந்த கூட்டணியே வந்து சிக்கல்ல இருக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற ஒரு எடப்பாடி. ஆனால் கூட்டணி கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் அமித்ஷா, நயினார் நாகேந்திரன். எடப்பாடிக்கு அதில் ரோலே இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? இவர் வந்து தொடர்ந்து அதிமுக பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், தனியாக ஆட்சி அமைக்கும்ன்றாரு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு? என்டிஏ ஆட்சி அமைக்கும்ன்றாரு. இப்போ மதுராந்தகத்தில் மோடி என்ன சொல்கிறாரு? ஒரு படி மேலே போய் என்டிஏ பாஜக ஆட்சி அமையும்ன்றாரு. ஸோ இந்த கூட்டணியில் இன்னும் ஆட்சி எப்படி அமையும் கிளாரிட்டி இல்லை. இந்த அழகில் சந்தில் சிந்து பாடுறாரு டிடிவி தினகரன். எங்கள் கட்சிக்காரர்கள் எம்எல்ஏ மட்டும் அமைச்சர்களாக ஆக்கி அழகு பார்ப்பேன்றாரு. அப்போ இது என்ன? இவங்களுக்கு முதல்ல இந்த ஆட்சி கிடைக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். கிடைச்சா அதை பற்றி என்னன்றது கிளாரிட்டியே இல்லாமல் இருக்காங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கவர்ச்சியான வாக்குறுதியை பாஜக கொடுக்கோன்னா அதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்க நீங்கள்? அதாவது சாதாரண நாட்கள் கேட்பாங்க இந்த கேள்வி. இவங்க ஒரு 500 அவங்க ஒரு 500னா மொத்தம் 1000 ஆச்சு இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு ஆயிடுறது இல்லையா? இல்லை, அது மாதிரிலாம் வந்து மக்களை வந்து மடையர்களா தயவு பண்ணி நினைக்காதீங்க. நான் கேட்குற கேள்விகள்லாம் மக்கள் கிட்ட இருந்து வர்ற கேள்விகள் தான். இவர் ஆட்சி அமைக்க போறேன்றாரு. இவங்க என்ன இப்போ காங்கிரஸ் இப்போ சோடங்கர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறோன்னா, நாங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க போகிறோம் மேனிஃபெஸ்டோ இந்த தமிழ்நாட்டுக்குன்னு. அப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து எங்களுக்கு அதிகாரம் இருக்கணும்ல, எங்கள் ஆளுங்க அமைச்சர்களாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா ரைட்டு. இங்கே அப்படி இல்லையே, மாறி இருக்கு. இவர் ஒரு சர்க்கார்ன்றார், அவங்க ஒரு சர்க்கார்ன்றாங்க. அதனால் அது ஒன்றும் கேலி கூத்தாதாங்க இருக்கும். இப்போ இந்த கள நிலவரத்தொட்டி இந்த கேள்வியும் நான் முன் வச்சிடறேன் சார். ஏன்னா இப்போது அந்த அவருடைய அந்த பயண திட்டம் அப்படின்றது ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்த வரைக்கும், கரூர் வரைக்கும் இருந்த ஒரு ஜோஸ் அப்படின்றது, அதன் பிறகு அவர் உள்கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணாலுமே கூட வெளியில் வந்து பெரிய அளவில் இந்த மாதிரி ஈரோடு இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்தாமல் இருக்கிறது, பொதுமக்கள் சந்திப்பு நடத்தாமல் இருக்கிறதுன்றது ஒரு இரக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற கருத்தை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நான் தான் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டேனுங்களே ஏற்கனவே. அதாவது இந்த ட்ரெடிஷ்னலாக மீட்டிங் போடுறது ஒரு காலத்தில் ஜெயலலிதா 4 கூட்டம் தாங்க போட்டுச்சு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. கருணாநிதி காலி கவர்மெண்ட்ல இருந்தார் அவரு. அதனால வந்துங்க, இது செங்கோட்டையன் அவர்கள் சொன்னப்போ ஜெயலலிதா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? ஜெயலலிதாவை விட விஜய் இன்னைக்கு பாப்புலர்.
எம்ஜிஆரை விட இன்னைக்கு அவர் காலத்துல அவர் பாப்புலர். இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு டெக்னாலஜி வச்சு சொல்லுங்க. டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க, ஜென்ரேஷன், பாப்புலேஷனுடைய அறிவு, பாப்புலேஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸு, டெக்னிக்கல் சாவி, அதனால ஒரு தலைமுறையே மாறி இருக்குங்க. இப்போ எம்ஜிஆர் ரசிகளாக இருந்தவர்களுடைய டேலண்ட், அவங்க கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி வேற. இன்னைக்கு இருக்கிறவன் வந்து இன்டர்நேஷ்னலாக இருந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்துங்க இதெல்லாம் நான் தான் சொன்னேனே, எங்கள் வீட்டுக்கு வரணும், எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்கணும், அதுல வேண்டுகோள். ஒரு வீடியோ போட்டாருன்னு முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா 4 கூட்டம் போட்டுச்சுல்ல, இவர் 4 கூட்டம் இல்லை, எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வீடியோ போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி இஸ் பிளேயிங் பிக் ரோல் இந்த கேம்பெயினுங்க. இதுக்கு வந்து பழைய மாதிரிலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக நான் போக மாட்டாரு போவாருன்னெலாம் சொல்ல, போலனாலும் ஒன்றும் கிடையாது, குடிமுழுக போகிறது இல்லைன்ற அவ்வளோ பெரிய பாதிப்பு அது இம்பேக்ட் இல்லை. நீங்கள் பேப்பரில் எடுத்து பாருங்கள், டெய்லி 10 பக்கம் விளம்பரம் வருது, 20 பக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்று ரிப்பப்ளிக் டே 25 பக்கம் 35 பக்கம் விளம்பரம் வருது. எல்லா விளம்பரத்துலேயும் ஸ்டாலின் படம், உதயநிதி படம் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சிடுறாங்க. அந்த நியூஸ் இருக்கிற 7 பக்கத்தை தான் படிக்கிறாங்க சாதாரண ஆட்கள். கவர்மெண்ட் மணி போயிட்டு இருக்குது இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியாமல் இவங்க வந்து பேப்பருக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அதை பார்த்து என்னவோ எல்லாரும் வாங்க போகிற மாதிரி. அதெல்லாம் கிடையாதுங்க. இவங்க பழைய திங்கிங்கில் இருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை பற்றி மக்கள் பேசுகிற மாதிரி பல விஷயங்கள் இந்த 4.5 வருஷத்தில் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இப்படி பேச வேணாம். காஞ்சிபுரத்தில் போயிட்டு அந்த வீர வணக்க நாளில் பேசுகிறாரு பாருங்க, சட்டமன்ற தேர்தல் என்பது ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடக்கிற பார்ப்பனர்களுக்கும் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் வந்து பழைய தேஞ்ச ரெக்கார்டுங்க. இந்த ரெக்கார்டை வச்சு ஒன்றும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் வாட் இஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ்? 4.5 வருஷத்தில் நீங்கள் வந்து இதுவரையில் ஆண்டவர்கள் ஒரு 50-60 வருஷமாக வாங்கின கடனை நீங்கள் 4.5 வருஷத்தில் வாங்கியிருக்கீங்க. 4.5 கோடியாக இருந்தது எடப்பாடி வரைக்கும். 1947 டு எடப்பாடி, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர், பக்தவச்சலம் எல்லாம் வாங்கின கடன் 4.5 லட்சம். ஸ்டாலின் மட்டுமே வாங்கியிருக்கிற கடன் 4.5 லட்சம் கோடி. இப்போ இதெல்லாம் ஜனங்க பார்க்குறாங்க, என்ன ஆச்சு இவ்வளோ பணம். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இந்த பிரச்சாரங்கள், இந்த பரப்புரைகள், நான் தான் ஒன்று சொன்னேன்ல, ஈரோட்டில் ஒன்று பேசினார், 2 லட்சம் பேர் இருந்துதா செங்கோட்டைன்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு லட்சக்கணக்கில் இருந்தாங்கன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதை ஈரோட்டுக்காரன் மட்டுமா பார்த்தான்? அது எத்தனை நாளைக்கு பேசுபடு பொருளாச்சு, எவ்வளோ விவாதம் நடந்தது. ஸோ விஜய் வீட்டிலேருந்து காரை விட்டு கிளம்புனாருன்னே நியூஸ் ஆகிடுதுங்க. இந்த ஒரு மீடியா அட்ராக்ஷன், மீடியா பேக்ரவுண்டு வேறு யாருக்கும் இல்லை. முதலமைச்சர்னா கூட அது வேறு வழியே இல்லைன்னு லைவ் போடுறாங்க, அவ்வளோதான். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்துங்க இது வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது. நான் ஒன்றை ஒத்துக்கிறேன், ஃபியர்ஸ் பேட்டில், 3 பேருக்கிடையே ஃபியர்ஸ் பேட்டில் நடக்க போகுது. இதில் வந்து ஃபோட்டோ ஃபினிஷ் கூட நடக்கலாம், இல்லை தொங்கும் சட்டமன்றம் கூட அமையலாம். ஒஸ்ட் கேஸ் சீனரியோ நான் சொல்கிறேன். எந்த கட்சிக்கும் வந்து பெரும்பான்மை கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் விஜய் வந்து முதன்மை சக்தியாக இருப்பார். எய்தர் he will be king or he will be a king maker. ஓகே, இப்படி தான் 2026 இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், அவருக்கான ஒரு பெரிய மீடியா அட்டென்ஷன் இருக்குது, அது ஒரு பெரிய பலம். முதலமைச்சர் பேசினா போட்டு தான் ஆகணும்னு இல்லை, அது மக்களுக்கு செய்தியை கடத்துறது ஊடகத்துடைய பங்களிப்பு இல்லையா? அதனால 24x7 சேனல் வந்த பிறகுங்க தே ஆர் ஸ்டார்விங் ஆஃப் நியூஸ். அதனால் எல்லாம் பாருங்க, அந்த ஜல்லிக்கட்டுவை 3-4 நாள் டிவியே நம்ம பார்க்க வேணான்னு ஆயிடுச்சு. அதாவது தே ஆர் ஷார்ட்டேஜ் ஆஃப் நியூஸு. ஜல்லிக்கட்டோ காமிச்சிட்டு இருக்காங்க, லைவ் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா சேனலும் காட்டுறாங்க. அப்படின்னா என்ன? தே ஆர் நாட் ஹேவிங் எனி நியூஸ். அதனால் வந்து இன்றைக்கி வந்துங்க ஜனங்க நியூஸே பார்க்குறதே நிறுத்திட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, இது ஒரு பக்கம். ஜல்லிக்கட்டு முக்கியம் இல்லையா சார்? அதை காமிக்கணும் இல்லையா? காட்டலாம், இது தாண்டி நியூஸ்ல காட்டலாம். யார் அவார்டு வாங்கினாங்களோ அதை மட்டும் காட்டலாம். வாழை பிடிச்சதுல இருந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. ஏங்க இதெல்லாமே வந்துங்க ஆல் டிராமாஸுங்க, எல்லாம் டிராமா தாங்க. நான் கேட்குறேன், பிரெட் அண்ட் பெட்டர் இஷ்யூல
எல்லாத்தையும் பார்த்த பிறகு கடைசியில் அவங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை, வேலை என்ன, வாழ்க்கை தரம் என்ன, பிள்ளைங்க படிக்கிறது என்ன, படித்தா வேலை கிடைக்குதா, இதுதாங்க முக்கியம். இதை பற்றி எதுவுமே பேசாமல் உலக பெண்கள் மாநாடு இன்னைக்கு நடக்குது. நேற்று தென்மண்டல பெண்கள், வெல்லும் பெண்கள். நான் கேட்குறேன், வெல்லும் பெண்களை பற்றி இவ்வளோ டயலாக் அடிக்கிறாரு முதலமைச்சர். ஏன் ஒரு பெண் ஐபிஎஸ் டிஜிபியாக போடுறதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு? லிஸ்ட்டில் இருக்காங்க, நம்பர் 1ல் இருக்காங்க. அந்த அம்மா இவங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு வெல்லும் பெண்கள் நாடு மாநாடு நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பெண் டிஜிபியை யூபிஎஸ்சியே சொல்லிடுச்சு. இன்னும் நீங்கள் அடாக்கு, டெம்பரரி, இன்ட்ரீம்னு போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் எலெக்ஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது? முதல்ல சொல்கிறத செய்யுங்க சார்ன்ற. நான் வெறும் பேச்சு வெள்ளை வேட்டியாக போயிட்டுருக்கு. VCare Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise.